hadirin dipohon kekal berdiri dan senyap untuk memberi penghormatan selama seminit bagi mendiang Tun S. Sami Belu yang juga merupakan pengerusi persidangan Tamil antarabangsa pada tahun 1987 dan 2015. பேராளர் பெருமக்களே, இதுவரை மலேசியாவில் நடைபெற்ற 6வது மற்றும் 9வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடுகளை தலைமையேற்று நடத்தி தந்த அமரர் துன் சாமிவேலு அவர்களின் சேவையை போற்றும் வண்ணம் அனைவரும் அவருக்கு தற்போது 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். Terima kasih. Para hadirin sekalian, dipersilakan duduk. அனைவருக்கும் நன்றி. Yang amat berhormat Datuk Seri Anwar bin Ibrahim, Perdana Menteri, Yang berhormat Tuan V. Sivakumar, Menteri Sumber Manusia merangkap pengerusi Jawatan Kuasa Penganjur, Yang berhormat Puan Fadida binti Siddiq, Menteri Pendidikan, Yang berhormat Senator Puan Saraswati Anak Perempuan Kandasamy, Timbalan Menteri Pembangunan Usahawan dan Koperasi, Yang berhormat Datuk Seri M. Saravanan, Pengerusi Bersama Jawatan Kuasa Penganjur, Yang berbahagia Tan Sri Profesor Dr. T. Marimutu, Presiden International Association of Tamil Research IATR, Yang berusaha Encik Nandan Masilamani, Setiausaha International Association of Tamil Research IATR, Yang berusaha Profesor Engineer Dr. Shaliza Ibrahim, Timbalan Naib Canselor Penyelidikan dan Inovasi Universiti Malaya, Yang berusaha Encik Om Spa Tyagarajan, Pengerusi Eksekutif Jawatan Kuasa Penganjur, para peserta International Tamil Research Conference 2023, rakan-rakan media, tuan-tuan dan puan-puan yang saya hormati sekalian. Selamat datang ke Majlis Perasmian Persidangan Antarabangsa Penyelidikan Tamil ke-11 dan salam Madani. இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் மலேசிய பிரதமர் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களே, 11வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் தலைவரும் மலேசியாவின் மனிதவள அமைச்சருமாகிய மாண்புமிகு வி. சிவகுமார் அவர்களே, மலேசியா கல்வி அமைச்சர் மாண்புமிகு ஃபர்லினா பின்தி சிடேக் அவர்களே, தொழில் முனைவோர் கூட்டுறவு துணை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களே, மாநாட்டின் இணைத் தலைவர் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ எம். சரவணன் அவர்களே, அனைத்துலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் டி. மாரிமுத்து அவர்களே, அனைத்துலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் செயலாளர் நந்தன் மாசிலாமணி அவர்களே, மலாயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் புரொஃபசர் ஐயா டாக்டர் ஷாலிசா அவர்களே, 11வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் செயற்குழு தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் அவர்களே, பேராளர்களே, தமிழ் நண்பர்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, பேராசிரிய பெருந்தகையினரே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாட்டிற்கு வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த அங்கமாக குத்துவிளக்கு ஏற்றி வைக்க முக்கிய பிரமுகர்களை அன்போடு அழைக்கின்றோம். Acara penyalaan kutuwelaka akan berlangsung sekarang. Dipersilakan.
terima kasih diucapkan. Vanakkam. Masyarakat Malaysia penuh dengan adat tradisi pelbagai kaum. Kini marilah kita menyaksikan satu persembahan dari kumpulan tarian Sri Ranganathan Dance Academy untuk mempersembahkan tarian tradisional. அன்பர் பெருமக்களே, தமிழின் தனிச்சிறப்பே கலைதான். கலையில்லாத தமிழில்லை, கலையை போற்றாத தமிழும் இல்லை. ஆகவே நிகழ்ச்சியில் அடுத்த அங்கமாக உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க ஸ்ரீ ரங்கநாதர் நடனமணிகள் வழங்கும் கண்கவர் நடனம் ஒன்று இதோ உங்களுக்காக. தமிழே தமிழே உலகின் மூத்த மொழியே, மூத்த மொழியே, தமிழே உந்தன் கீர்த்தி பெரிதே. தமிழே 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 நீதானே, சங்க தமிழும் நீதானே, சங்க தமிழும் நீதானே, உலகில் நீதானே மூத்த மொழியும் மானாயே, மொழியும் மானாயே, முத்தமிழ் மிளிரும் முகமும் நீயே, நற்றமிழ் ஊட்டும் நாவின் சுவையே, கற்றவர் நாடும் கனிமொழி நீயே, காலத்தடத்தில் ஓவியம் நீயே. தமிழே நீதானே, தங்க தமிழும் நீதானே, தமிழும் நீதானே, உலகில் நீதானே மூத்த மொழியும் மானாயே, மொழியும் மானாயே. தேடிடும் திசையில் உனது ஒலி காதினில் இனிக்கும், பாடிடும் மனதில் உனது சுவை தேன் என இனிக்கும், உனது வளம் நாளும் செழிக்கும், உனது புகழ் ஓங்கி ஒலிக்கும், உனது வளம் நாளும் செழிக்கும், உனது புகழ் ஓங்கி ஒலிக்கும், உலகம் புகழ் பாக்கள் என்னும் உந்தன் சந்தம் சுவையானது, அகிலம் எங்கும் உந்தன் பெருமை தமிழன் இதயம் கொண்டாடுது. அகரமாய் தொடங்கி நீ ஜொலிக்கிறாய், சா பா பா மமகரி சா கா சா, பனிதா 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 பா, கம பனிதா பா, சகம பனிதா பா, ரீ கரி 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 சனிதா பா, கம பா சானிதா பம பா சானிதா பம பாம கம கரி சா, கம கரி சா கம கரி சா, கம கம பம கரி கம கரி சா, கம பா சானிதா பம கரி சா. தமிழே நீதானே, சங்க தமிழும் நீதானே, சங்க தமிழும் நீதானே, உலகில் நீதானே மூத்த மொழியும் மானாயே.
धीरेना धीरेना दित्तोम तरना धीरेना धीरेना दित्तोम तरना धीरेना धीरेना दित्तोम तरना धीरेना धीरेना उदगति तदना धीम तदना धीरेना उदगति तदना धीम तदना धीरेना धीम तनो 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 तधीरेना धीम तनो 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 तधीरेना तोम तदना धीरेना धीरेना तोम तदना धीरेना धीरेना तोम तदना धीरेना धीरेना तोम तदना धीरेना धीरेना उदना धीम तदना धीम तदना धीरेना उदना धीम तदना धीम तदना धीरेना धीम तनो 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 तधीरेना धीम तनो 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 तधीरेना तोम तदना धीरेना धीरेना तोम तदना धीरेना धीरेना तोम तदना धीरेना धीरेना तोम तदना धीरेना Melenggang dengan tari lenggang, kalau baik hati nanti orang pun sayang. Melenggang dengan tari lenggang, kalau baik hati nanti orang pun sayang. Negeri Pahang aman sentosa, kaya dengan tumbuh-tumbuhan. Negeri Pahang aman sentosa, kaya dengan tumbuh-tumbuhan. Mengasihi hatinya buatlah jasa, mudah-mudahan Tuhan kabulkan. Mengasihi hati bang oi nak buat jasa, mudah-mudahan Tuhan kabulkan. Lenggang dengan tari lenggang, kalau baik hati nanti orang pun sayang. Melenggang dengan tari lenggang, kalau baik hati nanti orang pun sayang. Melenggang dengan tari lenggang, kalau baik hati nanti orang pun sayang. 新年到，新年好，祝你阖家都安康。祝福你新一年家家户户庆团圆。张小莲，善良天，好心情，说不尽。万生恭喜，迎接美好的新年，换上新装，大家一起来高歌迎新年。新年到，新年好，祝你阖家都安康。祝福你新一年家家户户庆团圆。Melayu, Cina, Iban, India, Kadasan Portugis pun ada. semua kaya dengan budaya. Di bawah kibaran satu bendera. Saya anak Malaysia, saya anak Malaysia, saya anak Malaysia, saya anak Malaysia. Hujan emas di negeri orang, Hujan batu di negeri kita, walaupun cantik negeri orang, tentunya Malaysia cantik lagi. Melayu, Cina, Iban, India, Kadasan Portugis pun ada. Semua kaya dengan budaya, di bawah kibaran satu bendera. Saya anak Malaysia, 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 saya anak Malaysia.
terima kasih diucapkan kepada bakat-bakat muda itu tadi. Majlis dengan segala hormatnya menjemput Yang Amat Berhormat Datuk Seri M. Saravanan selaku pengerusi bersama persidangan Tamil antarabangsa untuk menyampaikan ucapan beliau. Dipersilakan Datuk Seri. பேராளர் பெருமக்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாநாட்டில் நல்லுரை வழங்குவதற்காக மாநாட்டின் இணைத் தலைவர் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பில்லா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விற்றிருக்கும் மூப்பில்லா தமிழே உன்னை முதல் வணங்குகின்றேன். தமிழுக்கு ஒருவன் திருமுருகன், தரணிக்கு அவன் தான் பெரும் தலைவன். அமிழ்தத் தமிழில் பயிற்சேர்வோ அயிலை காய்ந்தவன், குன்றத்தில் இருப்பான் மயிலுடையான் எந்தன் குறையினை தீர்ப்பான் அருள் புரிவான். Salam perpaduan, salam madani. Yang saya hormati dan sanjungi yang amat berhormat Perdana Menteri Malaysia yang kita sayangi. Yang berhormat Tuan Siva Kumar selaku pengurusi bersama. Yang berbahagia Puan Senator yang berhormat Puan Senator Saraswati Canselor selaku Timbalan Menteri. Yang berbahagia Tan Sri Marimutu, pengurusi IATR antarabangsa. Yang berbahagia Tuan Nandan Masulamani, Setiausaha Agung, IATR antarabangsa. Yang berbahagia Profesor Dr. Shaliza Ibrahim, Timbalan Naib Canselor Universiti Malaya. Yang berbahagia Tuan Om Setiagarajan selaku pengurusi eksekutif pada petang ini. Yang berbahagia Tuan Sivabalan, Dev jemputan, peserta daripada seluruh dunia, tuan-tuan, puan-puan pada hari ini mati sekalian. Terlebih dahulu saya ingin merakamkan ribuan terima kasih dan setinggi-tinggi penghargaan kepada Yang Amat Berhormat Perdana Menteri kerana melantik saya sebagai pengurusi bersama bagi satu persidangan antarabangsa yang penuh bermakna pada petang ini. Terima kasih Datuk Seri. Yang Amat Berhormat Datuk Seri, pendekatan Yang Amat Berhormat Datuk Seri dalam pelantikan pengurusi bersama menunjukkan keikhlasan Yang Amat Berhormat untuk menyatu padukan masyarakat India, khususnya di kalangan warga India di Malaysia. Memandangkan masa tidak mengizinkan Datuk Seri, saya meringkaskan ucapan saya. Cuma satu saja permintaan saya Datuk Seri. Kita lihat sejak Datuk Seri menjadi Menteri Pelajaran sehingga kini, atau sejak kemerdekaan sehingga kini, kerana berbilion-bilion ringgit untuk pembangunan sekolah-sekolah Tamil di seluruh negara. Hampir setiap tahun 80,000 murid-murid daripada sekolah Tamil, daripada 530 sekolah. Maka tetapi Datuk Seri, apabila mereka tinggalkan sekolah rendah, apabila mereka pindah ke sekolah menengah, mereka hanya membenarkan belajar bahasa ibunda hanya apabila mereka berada 15 pelajar. Sekiranya hanya ada 14 pelajar, maka mereka dinafikan mengambil bahasa ibunda. Maka saya merayu, memohon, sekiranya perlu meletakkan Yang Amat Berhormat di satu tahap yang lebih tinggi, menyembah, merayu kepada Datuk Seri supaya mengkaji dan meliti kedudukan ini supaya anak-anak murid kita dapat meneruskan bahasa ibunda di sekolah-sekolah menengah. Izinkan saya meneruskan dalam bahasa Tamil Datuk Seri. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்களே, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறலும் வேண்டேன் என்று அமர்ந்திருக்கின்ற பேராளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். 4வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மலாயா பல்கலைக்கழகம் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. இந்த மலேசிய மண் இப்பொழுது கர்வத்தோடு தலைநிமிர்ந்து நிற்கின்றது. எங்களாலும் மீண்டும் மீண்டும் உலகத்தரம் வாய்ந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்த முடியும் என்று. இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட மாநாடு. பிரதான மேடையில் இருக்கின்ற நான் உட்பட நேற்று வரை, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரை நாங்கள் இப்படி இணைவோமா என்று கனவு கூட கண்டதில்லை. 2 வாரத்திற்கு முன்பு வரை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. ஏன் பார்க்க நினைத்தது கூட இல்லை. கொள்கைகள் வேறு, தளம் வேறு, நிலை வேறு, அரசியல் கோட்பாடுகள் வேறு. இப்படி போய்கொண்டிருந்த ஒரு சமூகத்தை தமிழ் ஆராய்ச்சி நடத்துகின்ற வேளையிலே
தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், நீங்கள் பிளவுபடக்கூடாது என்று அனைவரையும் ஒரு குடையின் கீழ் இணைத்த பெருமை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் சாரும். எங்கள் பகைவர் எங்கோ போய் மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டோம் என்ற பாரதிதாசனுடைய வரிகளுக்கு உயிர் கொடுத்த ஒரே தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெருமகனுக்கு வெறும் கைத்தட்டல் என்பதை விட அனைவரும் எழுந்து நின்று ஒரு மரியாதை செய்கிறார்கள் என்றால் இந்த மாநாட்டு பொருள் போயிருந்ததாக இருக்கும். Datuk Seri, ini adalah satu penghargaan daripada masyarakat antarabangsa terhadap keikhlasan Datuk Seri untuk menyatu padukan masyarakat India di tanah air kita. Thank you, sir. மரியாதைக்குரிய பேராளர்களே, இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் என்னுடைய கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இலக்கிய உலகில் ஈர்த்தனை ஆட்கொண்ட பெருமகனார். ஒரு கருத்தை எப்பொழுதும் சொல்வார், உயர்ந்த பொருட்களை இயற்கை பாதுகாக்கும் என்று. அதனால் தான் நம்முடைய தமிழ் மொழி, திருக்குறள், சிறுமுறைகள், பிரபந்தங்கள் அத்தனையும் இயற்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. பூ வளர்ந்த நேரத்தினை வண்டறியும், பொழுதறிந்த நேரத்தினை புல்லறியும், தாய் பிறந்த நேரத்தை செய் பிறந்த நேரத்தினை தாய் அறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார் என்று அத்தனை பெருமக்களும் போட்டுகின்ற மொழி இயற்கை பாதுகாக்கும். ஆனால் இந்த மாநாட்டிலே நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன், உயர்ந்த பொருட்களை மட்டுமல்ல, உயர்ந்த புருஷர்களையும் இயற்கை பாதுகாக்கும். பேராளர் பெருமக்களே, மேலே இருந்து பார்க்கும்போது இந்த மண்டபம் இவ்வளவு பெரிய கூட்டம், அதாவது பாரதிதாசன் சொன்னான் அல்லவா, வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீரங்கோல் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே எனினும் உடலினால் பலரால் காண்பார், கள்ளனால் நெருங்குனாது என வையம் கண்டு கலங்கும் நாள் எந்த நாளோ, தாயலில் தமிழை என் தந்தையில் வாழ்வு தந்தை, 1000 மொழியில் காணை புவி அவாவிட்டென்ற தோயுறு மதிவினார் என் சிந்தையில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ என்று பாரதி சொன்னானே, அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, வணக்கத்துடைய பேராளர்களே, நேற்று உரையாற்றும் பொழுது அருமை துணை அமைச்சர் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை இந்த மாநாட்டிலே முன்னெடுத்தார்கள். அதாவது அடுத்த மாநாடை கொண்டாடும் பொழுது இந்த மாநாட்டுடைய வெற்றியை நாம் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னார்கள். மிக அற்புதமான கருத்து. நான் நினைக்கின்ற இந்த கருத்தை பல மாநாட்டுகளுக்கு முன்பதற்காக யாரும் வைத்திருந்தால் இந்த சமுதாயம் இன்னும் ஒரு அடி, ஓர் அங்குலமாவது புதிய பொருளாதார பண்பாட்டு சிகரங்களை நோக்கி உயர்ந்திருக்கும். ஆனால் இருக்கின்ற நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கடந்த காலங்களிலே நம்முடைய உலகளாவிய தலைவர்கள் இருந்தார்கள். இந்த இனம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தேவை. வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இல்லாத சமுதாயம் பிறர் அழிக்காமலே தானே அழிந்துவிடும். ஆக நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தேவை. அந்த அளவிற்கு நம்முடைய தலைவர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக பள்ளி சொல்லுகின்ற தலைவர்களுக்கு மத்தியில் வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் உன்னத நிலையத்தை அடையும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றேன். இங்கே இருந்து ஒரு முறையாவது இந்த மாநாட்டு மண்டபத்தின் மேடையிலிருந்து ஒரு முறையாவது இந்த கூட்டத்தை பார்த்தால் இந்த மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற உண்மையான நமக்கு உறவு ஏற்படும். அவ்வளவு அற்புதமான இங்கிருந்து பார்க்கும் பொழுது கண்ணதாசன் சொன்னது போல எல்லோரும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், கவி காலமேகம் எனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ்பாட்டி அவ்வை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புலிசோல நடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், அப்பூதன், நன்னாகன், அப்பசலை, ஒக்கூர் மாசாத்தி, ஒன்சாத்தன், சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ, தமிழ் குடிக்க உயிர் நீத்த பல்லவனாம் நந்தி, பாட்டெடுத்த அவன் தம்பி, அனுபவித்து காதல் அள்ளிவிடும் திருக்கூட ராசப்பன், தேரெழுந்தோர் கம்பனுக்கு தான் பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கனியும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன், கவியரசி அவன் மனைவி, எத்தனை பேர் எல்லாமே தமிழ் வடிவமாய் நிற்கின்ற மாநாட்டிலே உன் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Terima kasih Dato' Sri. Terima kasih Dato' Sri. Dato' Sri அவர்களுக்கு இந்த வேளையில் நம்முடைய நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்வோம். Dengan penuh takzim, majlis menjemput Pengerusi International Association of Tamil Research IATR Tan Sri Dato' Sri T. Marimuthu untuk menyampaikan ucapan beliau. Dipersilakan Tan Sri. சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக அனைத்துலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் தான் ஸ்ரீ டி மாரிமுத்து அவர்களை உரையாற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
Vanakkam, selamat sejahtera kepada Yang Amat Berhormat Datuk Seri Anwar bin Ibrahim, Perdana Menteri Malaysia, Yang Berhormat Tuan V. Sivakumar, Menteri Sumber Manusia, merangkap pengurusi jawatan kuasa penganjur. Yang Berhormat Puan Fardina binti Siddiq, Menteri Pendidikan Malaysia, Yang Berhormat Senator Puan Saraswati Kandasamy, Timbalan Menteri Pembangunan Usahawan dan Koperasi, Yang Berhormat Datuk Seri M. Saravanan, Pengurusi Bersama Jawatan Kuasa Penganjur, dan yang berusia Encik Nandan Maslamani, Setiausaha International Association for Tamil Research, yang berusaha Profesor Engineer Dr. Zaliza Ibrahim, Timbalan Naib Canselor Pendidikan dan Inovasi, Universiti Malaya, yang berusaha Encik Om Thiagarajan, Pengurusi Eksekutif Jawatan Kuasa Penganjur, para peserta International Research Conference, rakan-rakan media, dan tuan-tuan dan puan-puan yang saya hormati sekalian. பெரும்பீடு வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான் பாரதி. ஏதோ தனது தாய்மொழியை உயர்த்தி பேச அவன் இப்படி சொல்லவில்லை. 29 இந்திய மொழிகளையும் 3 அந்நிய மொழிகளையும் கற்றுணர்ந்த பின்னரே அவன் தைரியமாக இப்படி சொன்னான். பாரதியை தீவிரமாக பின்பற்றிய பாரதிதாசனோ தமிழுக்கும் அதென்று பேர் என்று வர்ணித்தான். இப்படி கவிஞர்களும் புலவர்களும் தமிழ் மொழியை கொண்டாடி அகமகிழ்ந்தனர். அதன் இனிமையிலே மயக்கம் கொண்டனர். அதன் தொடர்பாகத்தான் இன்று தமிழுக்கு மாநாடுகள் நடத்தி வருகிறோம். 1966 தொடங்கிய உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இன்று 11வது மாநாடாக உருவெடுத்துள்ளது. இந்த ஆண்டின் கருப்பொருளாக விளங்குவது இணைய காலகட்டத்தில் தமிழ் மொழி என்பதாகும். இது காலத்திற்கேற்ற ஒரு கருப்பொருளாக விளங்குவது உண்மை. இந்த மாநாடு முதலில் சர்ஜாவில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தற்போது கோலாலம்பூரில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு இங்கு நடத்துவதற்கு பெரிய உதவி செய்த ஓம்ஸ் அறவாரியமும் அதன் தலைவர் ஓம் தியாகராஜனும் இணைந்து நடத்த இசைவு தெரிவித்ததற்காக எங்களுடைய நன்றியை புலப்படுத்துகிறோம். அத்துடன் இந்த நிகழ்வு ஒரு அரசாங்க விழாவாக அரங்கேற்றப்பட்டு அமைச்சர் வி. சிவகுமாரும் தத்துவ ஸ்ரீ எம். சரவணனும் தலைவராகவும் இணைத் தலைவராகவும் பிரதமர் நியமித்தார். பின்னர் அவர்கள் நல்ல முறையில் இந்த மாநாட்டை வழி நடத்தி செல்வதற்காகவும் இங்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மாநாட்டிற்கு ஆசியையும் வாழ்த்தையும் வழங்கி பொருளாதார உதவியும் செய்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக நன்றியை பணிவுடன் கூறுகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமகன் தமிழ் குடிமகனாது. உலகில் காலம் பிறக்கும் முன் பிறந்தது, எக்காலத்திலும் நிலையாய் இருப்பது. இதற்கு நீதி நூல் ஆகிய திருக்குறள், சமய நூல்கள், சித்தர்களின் பாடல்கள், சங்ககால இயக்கங்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள் இதன் தொன்மைக்கு சான்றாக உள்ளன. ஆங்கிலம்,
பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யன் போன்ற மொழிகள் தோன்றுவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே இலக்கணத்துக்கு ஒரு தொல்காப்பியம், இலக்கியத்திற்கு சங்க இலக்கியம், நீதி இலக்கியங்களுக்கு என பல இலக்கியங்களை கொண்ட ஒரு பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இது கிட்டத்தட்ட 20,000 வருடங்கள் பழமையான மொழியாகும். உலகில் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி. குறிப்பாக முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம், மூன்றாம் தமிழ் சங்கம் என 3 சங்கங்கள் மூலம் வளர்க்கப்பட்ட மொழியாகும். இன்று உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் சங்கங்களின் வரலாற்றில் தொடர்கிறது என்று கூறலாம். இந்த இலக்கியங்கள் தோன்றிய சங்க காலத்தில் இருந்த வேறு எந்த மொழியிலும் இவை போல் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தோன்றவில்லை. மக்களின் அக வாழ்க்கையை அகத்திணை என்றும் புற வாழ்க்கையை புறத்திணை என்றும் தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்து கூறுகின்றார். 50 மற்றும் 5 சிறு காப்பியங்கள் தமிழின் பெருமைக்கு சிறப்பாகும் சான்றாக உள்ளன. தமிழ் வளர்த்த புரவலர்களாக தொல்காப்பியம் அமைத்த தொல்காப்பியர், உலகப் பொதுமறை தந்த திருவள்ளுவர், ஔவையார் போன்ற ஆதி புலவர்களை குறிப்பிடலாம். உண்மையிலேயே தமிழ் மொழி தனித்து நிற்கும் வலிமையானது. காலத்தால் அழியாத சகாவரம் பெற்ற தமிழானது இளமையுடன் இருக்கக்கூடியது. இந்த 11ஆம் உலக தமிழாட்சி மாநாட்டை ஏற்று நடத்தும் ஓம் சாரிய வாரியம், மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறை, உலக தமிழாட்சி நிறுவனத்தின் இந்திய கிளை முதல் நாள் 100க்கு மாநாட்டினை தொடக்க வைத்து சிறப்புரை ஆற்றி வந்திருக்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முதல்வருக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்திய செருகுழுவிற்கு எனது பாராட்டியும் நன்றியும் சமர்ப்பிக்கிறேன். For the benefit of Dattosri, I'd like to say a few words in English. This IITR, that is International Association for Tamil Research, was started in 1964, and we had the first conference in 1966. Since then, we have had 11 conferences. This is the 11th conference. We have had 10 conferences. Starting from Malaysia, it went to India, then went to Paris, came back to Sri Lanka, then came back here, and then went to Mauritius. After Mauritius, came back to India, then later the 10th conference went to Chicago. Therefore, all these conferences have created knowledge, and the researchers, through their research, push the frontiers of knowledge. And it has been estimated that the fund of knowledge available to the humanity is twice the amount in 10 years. But with the invention of the microchip as well as the internet, the democratization of knowledge accessibility to the knowledge has increased. That is why you find for a conference, for an education conference, for a Tamil conference like this, you have such a big, large crowd. This is going to be the way that all this time. So with that, I would like to, the participant will leave with the idea or with the satisfaction that they belong to, or they can claim to one of the oldest language, the Tamil language, and also the oldest civilization. Thank you. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் சமுதாயம்.
Terima kasih diucapkan kepada Tan Sri. உலக தமிழராட்சி நிறுவனத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். Dengan penuh takzim, Majlis menjemput Menteri Sumber Manusia merangkap pengerusi persidangan penyelidikan antarabangsa Tamil ke-11 yang berhormat Tuan V. Sivakumar untuk menyampaikan ucapan beliau. பேராளர் பெருமக்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாநாட்டு தலைவர் உரை. இதனை வழங்குவதற்காக 11வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் தலைவரும் மலேசியாவின் மனிதவள அமைச்சருமாகிய மாண்புமிகு வி. சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Salam sejahtera, salam perpaduan dan salam Malaysia Madani. Saya ucapkan kepada Yang Amat Berhormat Datuk Seri Anwar bin Ibrahim, Perdana Menteri Malaysia, Yang Berhormat Senator Puan Saraswati, Anak Perempuan Kandasamy, Timbalan Menteri Pembangunan Usahawan dan Koperasi, Yang Berhormat Datuk Seri M. Sarawanan, Pengurusi Bersama Jawatan Kuasa Penganjur, Yang berbahagia Tan Sri Profesor Dr. T. Marimutu, Presiden International Association of Tamil Research, Yang Berusaha Encik Nandan Masilamani, Setiausaha International Association of Tamil Research, Yang Berusaha Profesor Engineer Dr. Shazilah Ibrahim, Timbalan Naib Canselor Penyelidikan dan Inovasi Universiti Malaya, Yang Berusaha Encik Oms Tiagarajan, Pengurusi Eksekutif Jawatan Kuasa Penganjur, para peserta International Tamil Research Conference 2023, rakan-rakan media yang disayangi, tuan-tuan dan puan-puan yang saya hormati sekalian. The Honorable Datuk Seri Anwar Ibrahim, Prime Minister of Malaysia, Excellencies, distinguished delegates, ladies and gentlemen, on behalf of the Tamils of the world, and as the organizing committee chairman of the 11th International Tamil Research Conference, it is indeed an honor for me to extend a warm welcome to each and every one of you to this prestigious event, which is held for the 4th time in Malaysia, and that too with the attendance of the Honorable Prime Minister of Malaysia, Datuk Seri Anwar Ibrahim. It is indeed a great privilege for Malaysia, under the premiership of Datuk Seri Anwar Ibrahim, the 10th Prime Minister of Malaysia, to be selected to host the 11th edition of this conference. I'm also pleased to officially welcome distinguished delegates and guests to Kuala Lumpur, and precisely to this majestic Tunku Canselor Hall to witness another milestone event jointly organized by OMS Foundation and University of Malaya in collaboration with the International Association of Tamil Research. Honorable Prime Minister, as you are aware of, we have come a long way since the inception of this conference in Malaysia exactly 57 years ago, in 1966. Coincidentally, number 57 is a magical number for Malaysia due to the fact that our beloved country, which is fond called as Tanah Tumpahnya Darahku,
gained her independence in the year 1957. We are very fortunate that the Honorable Prime Minister, who has been a towering figure in Malaysian political history and one who has been overwhelmingly concerned with the well-being of the citizens of this country, including Indians, is present with us today to officiate the opening of the 11th International Tamil Research Conference. The Malaysian Indians are very much obliged to the recognition given by the government to the Tamil language along with English and Mandarin, in spite of Bahasa Melayu being the official language of Malaysia. Tamil schools have always been the core to the development of Tamil language in Malaysia. The first Tamil school was founded in 1795. Today, there are 528 Tamil schools in this country with Tamil as the medium of instruction. In many other countries where Indians have migrated to, the Tamil language has either been diminished or diluted. However, that is not the case in Malaysia, where the Tamil language has flourished and equally given attention by the government. In Malaysia, Tamil language has even been offered as a subject in both secondary and tertiary education. The existence of the Department of Tamil Studies in University of Malaya is a clear evidence of recognition by the Malaysian government to the Tamil language. We, the Indians in Malaysia, trust and believe that under your leadership, Tamil language will continue to thrive in the mainstream education of this country and even attract foreign students to come to Malaysia to pursue Tamil studies. The Honorable Prime Minister, right from the days he was visible in Malaysian politics, has been a great pillar of support whenever we were faced with challenges. Dear Honorable Prime Minister, thank you, sir, for being with us in time of need and for constantly and continuously lending your ears to the voice of the Indians. Apart from the development of Tamil language, promotion of performing arts and culture, sports are given equal importance in Malaysia. On that note, Silambam and Kabaddi have secured their inclusion at next year's Sarawak Malaysia Games. It is a great achievement for the art, culture and sports of the Indian community, and we are glad that this recognition happened during the leadership of our Honorable Prime Minister. In many instances, you have been our savior. On this note, we would also appreciate another request to be considered by the Honorable Prime Minister. As you are aware, the Indian businesses related to textile, barber, and goldsmith subsectors are struggling, and many of them are left with prospect of permanent closure due to workers' shortage. This is due to the fact that recruitment for foreign workers for these subsectors has been frozen since 2009, and the admission for foreign workers has been stopped since 2019. On behalf of the Malaysian Indian businesses, I humbly request and appeal to Honorable Prime Minister to consider lifting the freeze of foreign workers recruitment
for barber, goldsmith, and textile subsectors, and I can assure the Malaysian Indian community will be indebted to you if this request could be fulfilled. Honorable Prime Minister, ladies and gentlemen, this year's conference and the scheduled plenary talks would further reflect our commitment to further promote and enhance the noble intention and objective initiated during the formation of the first Tamil conference. This conference is a continuation of all that has been initiated. I am positive that we will work together to promote Tamil language that is being widely used in many countries such as India, Singapore, Sri Lanka, United Kingdom, and United States, among others. I would like to commend scholars for unwavering efforts to build this community around the Tamil language through an in-depth research with the objective to promote multidisciplinary research in all aspects of Tamil studies. Ladies and gentlemen, one of the Tamil culture's most notable literary figures, Thiruvalluvar, who is celebrated for his most significant work of Tamil literature, the Tirukkural. Tirukkural consists of a collection of 1,330 couplets addressing morality, politics, economy, love. He lived during the Sangam era of Tamil classical culture, renowned as a poet and philosopher. One of the couplets, couplet 396, is both significant and meaningful for this occasion. In Tamil, it reads, Tottanai Thuvum Manarkiri Mandarku Katranai Thuvum Arivu. In English, it reads, water will flow from a well in proportion to the depth to which it is dug, and knowledge will flow from a man in proportion to his learning. This Tirukkural resonates with the noble intention of this conference as it affirms the importance of lifelong learning and underscores the value of the institution of learning in society, such as universities. Ladies and gentlemen, this year's conference theme, Tamil in the era of internet, is timely as it gives us an opportunity to celebrate the rich heritage of Tamil language and to ensure that it remains relevant to future generations in the Tamil diaspora. Above all, this conference is a celebration of the vibrant Tamil community and preserves and shares the rich history and culture of Tamil people worldwide. A total of 501 papers, research papers, are being presented during this conference, and I hope a dedicated repository can be created to ensure future generations who are IT savvy can have access to the papers with a click of a button. On this note, I would like to recognize the International Association of Tamil Research, OMS Foundation, and Universiti Malaya for the tireless efforts to bring together proud Tamilians from around the world for their commitment to preserve Tamil language, which is one of the world's oldest language. Honorable Prime Minister, now I would like to continue my speech in Tamil. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அறையில் நிரம்பியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இரு கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது
4வது மாநாடு. இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல இந்த அரங்கத்தில் நிறைஞ்சிருக்கிறீங்க. முதல் முறையாக 1966ல், இரண்டாவது முறையாக 1987ல், பிறகு 2015ல் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசியாவில் நடைபெற்றிருக்கின்றது. இது 4வது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் எவ்வளவு சிறப்பாக இந்த மாநாடு நடந்ததோ அந்த அளவுக்கு சிறப்பாக, இன்னும் கூற போனாக்கா அதை விட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேராளர்கள் உலக தலைவர் ரீதியிலிருந்து நிறைய நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 501 ரிசர்ச் பேப்பர் இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 501 பேப்பர் அப்படின்னு சொன்னாக்கா அது பெரிய விஷயம். நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி, இதை ரிசர்ச் பேப்பராக மட்டும் இல்லாமல் அதை நம்ம பதிவு செய்ய வேண்டும். அப்போதான் வருகின்ற சன்னதி இந்த இந்த நம்மளோட ரிசர்ச் பேப்பர், நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில்ன்றதை அடுத்த காலகட்டங்களில் நம்ம இளைஞர்கள் பார்க்க முடியும், படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்கா நம்ம நாட்டில் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, நம்மளோட கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, மொழி, சமயம், இது எல்லாத்தையும் கட்டி காக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு 2 முக்கிய காரணம். நம்மளுடைய 2 கண்கள் மாதிரி இருக்கின்ற நம்மளுடைய தமிழ் பள்ளிகளும் ஆலயங்களும் தான். அதனால கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம நாட்டில் இது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். 200 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இந்த நாட்டில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் வகுப்புகள் நடக்கப்பட்டிருக்கு. 1795ல் முதல் தமிழ் பள்ளி இந்த நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு. பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1816ல் பினேங் ஃப்ரீ ஸ்கூல் அங்க தமிழ் ஒரு பாடமாக நடத்தப்பட்டிருக்கு. இது நம்ம நாட்டை பொறுத்தவரையும் புது விஷயம் கிடையாது, ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். 200 வருஷத்துக்கு முன்னே இருந்தே நம்ம நாட்டில் தமிழ் பாடம் படிக்கப்பட்டிருக்கு. 1850ல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலோ தமிழ் ஸ்கூல் அப்படின்னு மலாக்கால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பிறகு படிப்படியா நிறைய தமிழ் பள்ளிகள் இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு 1906ல் தம்புசாமி தமிழ் பள்ளி செந்தூர்ல, 1914ல் விவேகானந்தா தமிழ் பள்ளி, அப்படி படிப்படியா நிறைய தமிழ் பள்ளிகள் நாட்டில் உருவாகி 1920ல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் 120 தமிழ் பள்ளிகளுக்கு மேல இருந்தது. 4000 மாணவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிறகு 1925ல் 230 தமிழ் பள்ளிகள், 8000 மாணவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 1930ல் 330 தமிழ் பள்ளிகள் இந்த நாட்டில் இருந்திருக்கு. 1938ல் கிட்டத்தட்ட 22,000 மாணவர்கள் தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ் பள்ளிகள் கொஞ்சம் சரிவடைந்து 644 தமிழ் பள்ளிகள் அந்த காலகட்டத்தில், அதாவது உலகப் போருக்கு முன்னே இருக்கும்போது 644 தமிழ் பள்ளிகள் இருந்திருக்கு. அது சரிவடைந்து 292 தமிழ் பள்ளிகள் தான் இருந்திருக்கு 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில். ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம் நாட்டில் 528 தமிழ் பள்ளிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 70,000 மாணவர்கள் தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். படிப்படியா நம்ம தமிழ் பள்ளிகளை ஒரு சில குறிப்புகள் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் 1000 தமிழ் பள்ளிகள் இருந்தது, இப்போ சரிவடைந்து 528 தமிழ் பள்ளிகள் இருந்தது. அது ஒரு பக்கத்து இருக்க. இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 மாணவர்கள் தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு.
ஆனால் இது நமக்கு திருப்தி அடையுதா? 70,000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்றது ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம இந்திய சமுதாயத்தை பொறுத்த வரையில் இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நம்மளுடைய பெற்றோர்கள் நம் பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் போடுவதில்லை. இது ஒரு வருத்தத்துக்குள்ள ஒரு செய்தி தான். ஏன்னா குறிப்பாக சீன சமுதாயத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய இனத்தில் சீன சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு அவங்க பிள்ளைகளை அவங்க சீன பள்ளியில் போடுறாங்க. ஆனால் நமக்கு இப்போ இந்த காலகட்டத்து வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவன்தோ நமக்கு 70,000 மாணவர்கள் நமக்கு படித்தா கூட ஆனால் இன்னும் 50 விழுக்காடு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் அனுப்பாமல் இருக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா நானே பல மேடைகள் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அதாவது தமிழ் பள்ளிகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். ஒரு சில மேடைகளை நான் இப்படி கூட சொல்லியிருக்கிறேன். தமிழ் பள்ளிகளை பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது, ஆட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாய் மாதிரி இருக்கின்றது அப்படின்னு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அதே நிலையில நம்ம தமிழ் பள்ளிகள் இன்றைக்கு இருக்கின்றது இல்லை. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு இருக்க தமிழ் பள்ளியோட நிலைமையில பாருங்க, எவ்வளவோ மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. தமிழ் பள்ளிகள் இன்னைக்கு உருமாற்றம் எடுத்திருக்கு. அரசாங்கத்தின் முயற்சியினாலும் மற்றும் இன்னும் நிறைய என்ஜிஓஸ் மற்ற நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களின் முயற்சியினால் இன்னைக்கு தமிழ் பள்ளிகள் மாற்றம் அடைந்து இன்னைக்கு உருமாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாம் இந்த தமிழ் பள்ளிகளுக்கு இருக்கின்றது. ஒரு சில தமிழ் பள்ளிகளை போய் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்ற பள்ளிகளை விட தமிழ் பள்ளிகள், ஒரு சில தமிழ் பள்ளிகள் இன்னும் மேம்பாடாக இன்னும் நல்ல நிலையில் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பள்ளியில் படித்து வந்த மாணவர்கள் மிக சிறப்பாக தேர்ச்சி பெறுகின்றார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு வட்டார ரீதியிலையோ மாநில ரீதியிலையோ இல்ல நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாணவர்கள் மிக சிறப்பாக போட்டிகளை கலந்து கொண்டு வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இருக்கின்றது. நம்மளுடைய மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்ச்சி பெற்று மிக சிறப்பான தேர்ச்சி பெற்று தமிழ் இலக்கியம் இந்த 2 பாடங்களிலும் ஏ பெற்று, அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பாடங்களிலும் ஏ எடுத்த மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பு செய்ய போகின்றார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாணவர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு வந்து தமிழை பாடமாக எடுத்த, தமிழ் இலக்கியத்தை பாடமாக எடுத்த மாணவர்கள் தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பாடங்களிலும் சிறப்பான மாணவர்கள் என்று அவர்கள் இன்னைக்கு நம் முன் நம்ம எல்லோருக்கும் காட்டப் போகின்றார்கள். சகோதர சகோதரிகளே, தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் எந்த விதத்திலும் குறைந்து போனவர்கள் இல்லை. அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் தமிழ் பள்ளியே நமது தீர்வு, நமது தேர்வாக இருக்க வேண்டும், தமிழ் பள்ளியே நமது தேர்வாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் நான் ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தின் கீழ், ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவருடைய தலைமையில் பல மாற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எத்தனையோ வருடங்கள் போராடி சிலம்பம், கபடி இந்த 2 விளையாட்டையும் நம்மளோட சுக்மால சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நானும் இதை பல தடவை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பிறகு போன வருஷம் 2022 மட்டும் நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வழங்கப்பட்டது. அத சுக்கன் டெமான்ஸ்ட்ராசி அப்படின்னு மட்டும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. சுக்கன் டெமான்ஸ்ட்ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மெடல் கிடையாது, சும்மா போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு காமிச்சிட்டு வர்றது தான். சிலம்பம்னா என்ன அப்படின்னு காமிச்சிட்டு வர்றது தான். ஆனா இந்த வருஷம் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவருடைய தலைமையில் அவருடைய இன்றைக்கு இந்த 2 கபடி சிலம்பம் 2ம்
அடுத்த வருஷம் சுக்மா போட்டியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த 2 விளையாட்டுக்கு மட்டும் கிடைத்த அங்கீகாரம் இல்லை, இது நம்ம இந்திய சமுதாயத்துக்கு கிடைத்த அங்கீகாரம். சகோதர சகோதரிகளே, நேரம் பற்றாத காரணத்தால் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் இவ்வேளையிலே சந்தித்ததில் எனக்கு மிக மகிழ்ச்சி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். Terima kasih YB. Dipohon YB Menteri kekal di pentas untuk upacara pengalungan bunga malai kepada Yang Amat Berhormat Perdana Menteri Malaysia. Dengan segala hormatnya, Yang Amat Berhormat Perdana Menteri naik ke pentas untuk menerima kalungan bunga malai dan menyempurnakan upacara perasmian. இப்பொழுது மலேசிய பிரதமர் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் அவருக்கு நாம் மேடையில் சிறப்பு செய்யவிருக்கின்றோம். மாண்புமிகு மாநாட்டின் தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார். தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகின்றது. ஒரு பலமான கரவொலி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக் கொள்கிறார். அற்புதமான தருணம், நல்ல தருணம், நமது மாநாட்டின் வரலாற்று தருணம் இது. Majlis memohon Yang Amat Berhormat Perdana Menteri untuk kekal di pentas bagi upacara perasmian gimmick. Majlis memohon Yang Amat Berhormat Perdana Menteri untuk menyampaikan ucapan beliau. Dipersilakan. தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களின் அதிகாரப்பூர்வ உரை. Assalamualaikum dan salam sejahtera. Saudara-saudariile, வணக்கம். Saya hari ini tersentuh dan gembira banyak sebab. Pertama, saya lihat semangat perpaduan yang wujud di kalangan semua pemimpin politik dan NGO India. Jadi, terima kasih kepada Sibakumar, Saravanan, Saraswati, Om Setiagaraja dan sahabat lama saya Profesor T. Marimutu. Kalau sudah ingat dulu saya baca dan nukil daripada Tirukural yang ajar saya sebut dengan betul itu Profesor Marimutu. Timbalan Naib Canselor dan rakan-rakan yang saya muliakan. May I express my profound thanks to the organizers. For us Malaysians, we honor, and it is our tradition, our constitutional mandate to respect and honor and use whatever facilities available at our disposal to support the cause of all Malaysians, including Tamil as a language. That is why in the University of Malaya, you have the Department of Indian Studies. And Tamil is an important language. You have mentioned the cultural language, one of the oldest known languages. And it brings about its own culture, tradition, and heritage of the great works, including the one I mentioned, Tirukural.
And we are pleased, at least in Malaysia, this work has been translated into English and Bahasa Malaysia. Now, because of it, it's the role of the Universiti Malaya in this direction, one of the few universities that focus on Tamil and Indian studies. I've come here to continue to support the program. Of course, I have approved 1 million ringgit for the conference. I want to announce additional, the Deputy Vice Chancellor is here, 2 million ringgit to the Indian Studies Department. And I hope the University of Malaya, the Senate, will support a project of Tamil language studies and research, and possibly to translate some of the great works into Bahasa Malaysia. The speakers, including Siva, Saravanan, and Professor T. Marimutu, and Saras, of course, with whispering to me a few ideas, have alerted me on the need to promote Tamil in national schools, sekolah menengah kebangsaan. And it has been our policy, the national education policy stipulates that Bahasa Malaysia is the medium of instruction, but must at the same time promote the use of English so that the level of proficiency of the English language among students can be assured. At the same time, we must allow and encourage students, and in this particular case, Tamil students, to master and continue to study the language in Sekolah Menengah Kebangsaan, national schools. Now, the policy is of course ongoing, and we support the policy. But the issue raised is because the condition imposed by the Ministry of Education, and rightfully so, because if you have 1 or 2 students, you have a problem of employing teachers. But 15 may be too tough a condition. So I will encourage the Minister of Education, Fadlina Side, I'll speak to her soon, immediately after this conference. In the spirit of and honoring the International Tamil Research Conference, will reduce the condition to 10. Now, at times, bureaucracy is such. When you say 15, 14, not possible. When you say 10, 9, not possible. I think I will alert and suggest to the Ministry of Education to make the necessary adjustments. Although we put the condition as 10, but we should allow for 9 or 11 to just to allow students to master an additional language. And mind you, in this age, mastery of a language is important. Minimum 2 languages, people take things for granted. In most elite schools in the world, including United States and now China, people do encourage students to master 2 or more languages, which means in this case, for Indian students to master Bahasa, English and Tamil. And I think it is an advantage to Malaysia to have students having mastery in more languages. Similarly, the old mindset of many Malaysians, particularly some Malays, feeling insecure, particularly when we promote Chinese language for ethnic Chinese in particular in secondary schools.
But they tend to ignore the fact that a mastery of a second language or third language is better is a necessity. You go to the elite schools in the United States, they give you an option: Spanish, French, Chinese, or Mandarin. And can you imagine the new Malaysia? Proficiency in the national language, students having the mastery, and then a level of proficiency, mastery in the English language, which is an international language, and then a significant number having mastery in Tamil, Chinese, Arabic. I mean, it is a strength for Malaysia, new Malaysia, which one of the few countries that have that level of competency in so many languages that I think that all Malaysians should be proud of. Now, if you take that attitude, then you don't have this zero-sum game. Today, I come to promote Tamil. And in fact, the total, in order to get Ministry of Education to encourage, to relax that condition, I'm providing another 2 million ringgit. So it's a 5 million ringgit today approved for this purpose. Now, my colleagues in the opposition will use this to say, look, Anwar is now completely Tamilian. You see? These are people with small minds. The world has changed. Do I compromise on the need to have mastery in the national language? No. How did I start my speech? In Bahasa. All speakers do start with Bahasa. There's no issue of disrespect or not giving due recognition and importance to Bahasa. In Parliament we debate in Bahasa. In campaign, in speeches, in Bahasa. But the mastery of English is so important, critical for the future of our children and our grandchildren. And the mastery of an additional language, you know, for trade, for business, for the economy, and more importantly, which Marimutu would agree with me, for culture, for research, for understanding the huge legacy of the great works of the past. You know, one great scholar, philosopher, Mortimer Adler, who actually edited the Great Book series. In the West, they have the Great Book series. The editor is Mortimer Adler from the University of Chicago. You know, one very remarkable point he made, that the problem of the West is that they talk about modern science, technology, literature, but there's a tendency to cut, to divorce from the past legacy of the great works of the past sages and philosophers. How do you then talk about civilization when you completely discard the contribution of your great sages and philosophers of the past? That's why, to me, in Malaysia, I promote the effort through Yayasan Karyawan to republish with probably competent critique on the great works of the Malay history, sages, scholars and philosophers. And similarly in Islam. And if that is my position in terms of the West or the East or Malay and Islam, that is consistent with my view that those who prefer to study Tamil also dig from the legacy of the great works of the great Tamilian scholars and philosophers of the past. If you take this attitude, then Malaysia will be safe.
safe from those who are preoccupied with talking about racial dominance and thinking about, campaigning about a particular race under siege, or one race taking over. No, we should not. Malaysia will not and cannot survive as a nation if we, the Malays, the Chinese, the Indians, the Iban, the Kadaz, cannot work together as one great community of Malaysians. And this is my position, uncompromising. I gain some, I lose some. It does not matter. The national message, the national vision, the national interest surpass all petty partisan views. And this should be the position of all Malaysians. Now, with regard to the Indian community, in front of all these leaders, very rarely, I think something must have happened. Very rarely do you have MIC speaker with the DAP guys and Kadilan guys listening. And then we have a DAP guy with the MIC guys and the Kadilan guys clapping. What's wrong with us? Nothing wrong. We have matured as a nation. And I tell you this, today the Indian community have taken the lead. This is how we should unite and build a new Persatuan Malaysia. I salute the Indians. You have taken the lead, and let this message get to the heads of other Malay leaders and Chinese leaders that we may have our differences, but our national vision, our survival as a nation surpass all other interests. And I salute to all Indian leaders present today. Thank you. I love you too. That's why I say this is an important function. In order to come here, okay, I came back from Vietnam last night. This morning I took helicopter to Sabah Bernam, Sungai Besar, because if I don't, I will not make it in time here. And e-hailing with the youth today. Although, Sarvan was saying, sir, please take care, because there is one crash, helicopter crash this afternoon in Subang. But we all pray for the success of the nation, for our safety. We take some risks in our lives. I take many risks in my lives. But what is important is, where do we go from here? If we want Malaysia to succeed, we have the constitution. I always emphasize it to the Malays. Last night from the airport, from Vietnam, I went to Gombak. And you know what? I had to campaign for an UMNO candidate. So I see what's happening in this world. But this is the new Malaysia. All right? New Malaysia, united Malaysia for the good of all Malaysians. And there, in front of, say, 80-90% Malays, I say, why do you fear? We are here to protect the Constitution. Malay is still the official language. Yeah. And we have all Indians or Chinese or Malays, or Malays in particular, must have the mastery of Bahasa Malaysia, no question. But why is it when I say you must have mastery of Bahasa Malaysia, you deny the Indians or the ethnic Indians or Tamilians to promote their language as a mother tongue? Why is it a problem? Yeah. So, if we have the courage or conviction
to encourage our young to understand and appreciate this need, we shall overcome. I think incidentally, I'm not supposed to campaign. I'm not campaigning. I'm giving a message. If we can cross this hurdle about the new wave of racism and religious bigotry, we give a clear message. The Indians, solid as one. And we encourage more Malays to appreciate this message. And the Chinese. It's a clear rebuke against those who wants to hijack and change the course of Malaysia. If we can surpass this hurdle, I say, God willing, inshallah, we will see a new Malaysia in this world.